இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது கர்த்தர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாய் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நாளை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை முற்றிலுமாய் அவருடைய பாதையில நம்மை நடத்தி நம்முடைய பாதையெல்லாம் பிரகாசிக்கிற பாதையாக அவர் மாற்றுகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த நாளுக்கு கூட இந்த நாள்ல நமக்கு மெடிடேஷன் ப்ரேயர் உண்டு. கொஞ்சம் டைம் எடுத்து லாஸ்ட் வீக் நம்ம செஞ்சது போல அந்த மெடிடேஷன் ப்ரேயர் நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருந்ததை நீங்க சொன்னீங்க. இன்னும் தேவன் அந்த ஆழ்ந்த தியானத்துக்குள்ள நம்மை போகும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த நாள்ல கூட நம்ம தியானத்துக்கு என்று ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சில காரியங்கள் நம்ம ஏற்கனவே தியானித்திருந்த காரியங்களா இருந்தா கூட ஆவியானவர் நம்ம இன்னும் அதுல எந்த அளவுக்கு நம்ம ஆழமா நம்ம ரூட் ஆகுறோமோ அதுல நமக்கு என்ன உண்டுனா நிச்சயம் பலன் உண்டு. அப்போ இந்த நாள்ல அந்த மெசேஜுடைய தலைப்பே என்ன அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆன் காட். ஃபோக்கஸ் ஆன் காட். நம்முடைய பார்வை, நம்முடைய எல்லா செயல்களும் தேவனை மாத்திரமே நோக்கி இருக்கிறதாய் இருக்கும்போது என்ன நடக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இத குறிச்சு நான் யோசிக்கும் போதே என் கண்ணுக்கு முன்னாடி வந்த ஒரு படம் என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் கேம் ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த ஷூட் பண்ற அந்த நபருக்கு அந்த பொருளை தவிர அங்க சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க குறி, அவங்க நோக்கம் எல்லாம் அவங்க எதை ஷூட் பண்ணணுமோ அந்த பொருள் மேல மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க சுத்தி என்ன சத்தம் கேட்டாலும் சரி, என்ன என்ன நடந்தாலும் அவங்க மைண்ட்ல அந்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி அவங்க என்ன லக்கை நோக்கி ஓடணும், அவங்க எதை ஷூட் பண்ணணும், அதை மட்டும்தான் அவங்க கண்கள் குறி வைத்து பார்க்கும். அதே போலதான் நம்ம எபிரேயர் 12:1 பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை திரளான சாட்சிகள். நம்ம எபிரேயர் 11 அவ்வளோ பெரிய லிஸ்ட் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இருக்கிற பாரம், கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இது மெயினா என்ன பாவம்னா அவிசுவாசம். இதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்போ நம்ம கண்ணு அவர் மேல மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது, அவர் எதை நமக்காக செய்து முடித்திருக்கிறார், இதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இதே வார்த்தை டிபிடில இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. We look away from the natural realm and we fasten our gaze onto Jesus who birthed faith within us. அதாவது நேச்சுரல் ரெம், இந்த காணக்கூடிய உலகத்துல இருந்து நம்ம கண்களை எடுத்து யார் மேல நம்ம கண்களை பதிக்கிறோமா, இயேசுவின் மேல நம்ம கண்களை பதிக்கணுமா. அவர்தான் நமக்குள்ள விசுவாசத்தை பிறப்பித்தவர். அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவரும் அவர்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னென்ன காரியங்கள் வந்தாலும் நமக்குள்ள தேவன் அந்த காரியத்தை குறிச்சு ஒரு விசுவாசத்தை துவங்கி இருப்பாருன்னா அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கும்படியாய் அவர் எல்லாவற்றிலும் செயல்பட்டு நம்முடைய விசுவாசத்தையும் பூரணப்படுத்துகிறவரும் அவர்தான். அப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், அவர் மேல மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய சிம்டம்ஸ் சொல்றது, உங்களுடைய நேச்சுரல் ரெல்ம்ல நீங்க பாக்குற காரியங்கள், அது சொல்றது, இது சொல்றது, இது எதையும்
என்ன செய்யக்கூடாது? காதிலே வாங்காத ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம ஓட்டத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயமாய் ஓட முடியும். இதுல நம்ம எங்கெல்லாம் தவறுறோமோ, அங்கதான் நமக்கு பிரச்சனைகளுக்குள்ளயும், போராட்டங்களுக்குள்ளயும் சிக்கிக்கொண்டு பயத்திலயும், திகில்லயும், கவலைகள்லயும் இருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டாப் திங்கிங் அபவுட் த டிஃபிகல்டி வாட்டெவர் இட் இஸ் அண்ட் திங்க் அபவுட் காட் இன்ஸ்டெட். அதாவது உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இத குறிச்சு திங்க் பண்றத விட்டுட்டு, இதுதான் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளுறது. அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற நீங்க போகக்கூடிய எந்த விதமான கடினமான சூழ்நிலைகள், இத குறிச்சு திங்க் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், திங்க் அபவுட் காட். தேவனை குறித்து என்ன செய்யுங்க? திங்க் பண்ணுங்க. இதுதான் ஒரு ரூலா ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. நம்ம யோவான் 15ல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ அவரிலும், நாம் அவரிலும், அவர் வார்த்தை நம்மிலும். அப்ப அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அவர் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைய நம்ம பின்பற்றும் போது, நம்ம மனசுல நினைக்கிற காரியங்கள் கூட என்ன செய்யுமா? நடக்குமா? நம்ம என்ன கேட்டுக்கொள்றோம்? நம்ம மனதுல தான் ஒண்ண விரும்பி இருப்போம். அது கூட நமக்கு என்ன செய்யும்? செய்யப்படும். அப்ப அதுக்கு ஒண்ணே ஒண்ணு, ஸ்டாப் திங்கிங் அபவுட் காட். அங்க சொல்லியிருக்கு. இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசுவை நோக்கி. இன்னைக்கு உதறி தள்ளும் போதுதான் நமக்கு அவருடைய வார்த்தைகளை நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம கேட்டுக்கொள்வது செய்யப்படும்னு இருக்கு. இன்னைக்கும் நம்ம கேட்டுக்கொள்வது செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், இந்த பாரமானவற்றை நம்ம என்ன செய்யல? உதறி தள்ளல. நெருங்கி நிற்கிற அந்த அவிசுவாசமாய் அந்த பாவத்தையும் உதறி தள்ளாதபடியினால, அங்க தேவனை அறியாதது பாவமாகுது ஏதேன் தோட்டத்துல. அது கீழ்ப்படியாமையா மாறுது. அதுக்கப்புறம் பாவத்தின் கிரியைகள் வெளிப்படுது. இது எல்லாமே அவிசுவாசம். தேவன் யாருங்கிறத அறியாததுதான் அங்க பாவமாகுது. தேவனுடைய அன்பை அறியாததுதான் பாவம். இது எல்லாத்தையும் நம்ம உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை எப்ப உதறி தள்ளுகிறோமோ, நம்ம வாழ்க்கையில அத்தனை சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செய்யலாம்? ஜெயம் பெறலாம். அப்போ அது பெருசா இருக்கலாம். அந்த பிரச்சனைகளோ, போராட்டங்களோ பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஹெல்த், ஃபினான்ஸ், நமக்கு ஏதோ ஒரு ஒரு வழக்கு இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வாக்குவாதம். என்னவா இருந்தாலும், அத திங்க் பண்றத விட்டுட்டு, தேவனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஃபோக்கஸ். எப்படி அந்த ஷூட் பண்ற ஒரு நபர், அந்த அந்த அவன் என்ன பொருள ஷூட் பண்ணணுமோ, அது மேல மட்டும் தான் கண்ணா இருக்குமோ, அதுபோல நம்முடைய ஃபோக்கஸ் தேவனாய் மாத்திரம் இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்வார்? அவர் ஜெயத்தை நமக்கு தருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, தேவனாலே கூடாத காரியம், வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனாலே எல்லாம் கூடும். ஆனா, நம்ம எல்லாம் கூடுகிற தேவனை நம்ம பார்த்தா போதும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற காரியங்களும் எல்லாம் சாத்தியமாகும். ஆனா, நம்ம ஃபோக்கஸ் இன்னைக்கு அவர் மேல இல்லாதபடியினால, சூழ்நிலைகள் மேல, நம்ம பார்க்கிற ரிப்போர்ட் மேல, நம்ம பார்க்கிற சிம்டம்ஸ் மேல, நம்ம இப்ப சந்திக்கிற நபர்களுடைய வார்த்தைகளின் மேல ஃபோக்கஸ் போறதுனால தான், இன்னும் பல பகுதிகள்ல நம்ம என்ன செய்றோம்? ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது எத நமக்கு கற்றுக் கொடுக்குன்னா, ஒரு பவர்ஃபுல் பிரின்சிபிள்.
விசுவாசத்தின் ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல இந்த வசனம், இந்த காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பிரச்சனைகளை மேக்னிஃபை பண்ணி ஒரு அந்த மேக்னிஃபைங் லென்ஸ பக்கத்துல வச்சு பார்க்கும்போது எல்லாமே பெருசா தெரியும். நம்ம பிரச்சனைகளை பக்கத்துல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பெருசா தெரியும். ஆனா அத தூர ஒதுக்கிட்டு தேவனை பெருசா பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் அது தானாய் மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது அந்த அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை நமக்கு எதை கொடுக்குது? சமாதானத்தை கொடுக்குது. கைடன்ஸ், நமக்கு எந்த இடத்துல எப்படி வழி நடக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் அவர் அவர் தர்றாரு. ஒரு அற்புதமான மாற்றங்களும் உண்டாகுது. அப்போ வேதம் இதை ரிப்பீட்டடா நமக்கு என்ன செய்யுது? சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. நம்ம தாட்ஸ், நம்ம எண்ணங்களை, சூழ்நிலைகளை விட்டு தேவன் மேல நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது அவர் அந்த இடத்துல இடைப்பட்டு செயல்படுகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த கால வேளையில என்னென்ன பாரங்களோடு, என்னென்ன குழப்பங்களோடு, என்னென்ன பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு நீங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தாட்ஸ நீ ஷிஃப்ட் பண்ணு. உன்னுடைய எண்ணங்களை நீ ஏன் மேல கொண்டு வா. எல்லாத்தையும் உதறி தள்ளு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இத வார்த்தை அளவுல கேட்கிறோம். மைண்ட்ல இதெல்லாம் ஏத்தி வச்சிருக்கிறோம். பல வருஷங்களா கேட்டுட்டு தான் இருக்கோம். அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவும் செய்றோம். விசுவாச அறிக்கையிடுறோம். ஆனா நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும். பேச்சினால இல்ல நம்முடைய விசுவாசம், அது செயல்பாட்டுக்கு வரணும். அது எப்படி செயல்பாட்டுக்கு வரணும்னா, நீங்க உங்க போக்கஸ அவர்கிட்ட மாத்தும் போது மட்டும்தான், அவர்கிட்ட கொண்டு வரும்போதுதான் அந்த விசுவாசத்தின் வார்த்தையை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். உங்க இருதயத்திலிருந்து நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல சொல்லிட்டு நம்ம தூக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் முழுமையான விசுவாசம் நமக்கு வரல. உன் தேவனாய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், ஆவியோடும், உண்மையோடும், இதெல்லாம் என்ன வார்த்தை அப்படின்னா ஃப்ரம் த ஹார்ட். ஃப்ரம் த ஹார்ட் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம்னா, ஒரு காரியம் நமக்கு பிரச்சனையா இருக்குன்னா அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமா இருப்போம். இத குறித்து தான் இன்னைக்கு ஒரு சின்னதா தியானம் பண்ணிட்டு நம்ம பிரேயருக்குள்ள கடந்து போவோம். நமக்கு நல்லா தெரிந்த வசனம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ இந்த சமாதானம் எங்க இருந்து எப்ப வருது அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காதபடி நம்ம மைண்ட் டோட்டலா தேவனை பார்க்கும்போது அங்க என்ன செய்யுது? சமாதானம் கடந்து வருகிறது. அப்போ இந்த வசனத்தை நீங்க நல்லா, இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கலாம். அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படி இப்படின்னு. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் மனது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதாய் மாறட்டும். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. உண்மையே நம்பி இருக்கிறபடினால் வேற யாரையும் நம்பல, எந்த மனுஷ உதவிகளையும் நம்பல. அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? அவரை மாத்திரமே நம்புறாங்களாம். இன்னைக்கு எந்த சூழ்நிலைகளை, எத்தனை பேர் மனிதர்களை நம்ம நம்பி கொண்டிருக்கிறோம்? நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த ரெண்டும் நமக்கு இருக்கும்போது நம்ம இருதயம் எப்பவும் சமாதானத்துல செயல்பட வைக்க வேண்டியது அவருடைய வேலை. இததான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
இந்த கவலைங்கிறதே அவர் மேல இருக்கிற கண்ணுல அந்த நம்மளுடைய ஐஸ், நம்மளுடைய கண்களை ஷிஃப்ட் பண்ணி எங்க கொண்டு வந்துருது? உலகத்துக்கு கொண்டு வந்துருது. நேச்சுரல் ரெல்ம்க்கு கொண்டு வந்துருது. இந்த நேச்சுரல் ரெல்ம்ல நம்ம கண் பதிக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம கேட்டுக்கொண்டவைகள் ஜெபத்துக்கு நிறைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அவர் அன்புள்ள தகப்பன். ஆனா பல ஜெபங்களுக்கும் பதில் இல்லாமலும் நமக்கு இருக்கிறதுக்கு காரணம், நம்ம என்ன செய்றோம்? அவர்கிட்ட குடுத்துட்டு அந்த பிரச்சனைய நம்ம திரும்பி வாங்கி வச்சுக்கிடுறோம். அன்னாள போல தேவ சமூகத்துல இருதயத்த அவ ஊற்றின பிறகு, அவ துக்கமுகமாவே இருக்கலையாம். இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ, அப்போ நமக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். நம்ம இருதயத்துல சமாதானம் வரும். இந்த சமாதானம் வரும்போது, நம்ம வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்ல எப்படி செயல்படணுமோ, அதை அவர் செயல்பட்டு நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக தருவது நிச்சயம். அப்ப அங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அதாவது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஒரு டவுட் வந்தா கூட, அத கூட நீங்க அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அப்பா இந்த இடத்துல இது எனக்கு புரியல. நீங்க கற்றுத்தாங்கன்னு சொல்லும்போது, அதை யார் மூலமாவது, எப்படியாவது அந்த டவுட் அவர் தீர்க்கிறத நான் என் லைஃப்ல பார்த்திருக்கிறேன். பல நேரங்கள் பார்த்திருக்கிறேன். அப்போ நம்மளுடைய சின்ன சின்ன விண்ணப்பங்கள கூட அவர் தள்ளாத தேவன். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும்போது, நம்ம எத குறிச்சு கவலைப்படணும்? சின்னதோ, பெரிதோ அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய யுத்தங்கள் வரும்போதெல்லாம், அவங்க ஃபோக்கஸ் அப்படியே கர்த்தர் மேல வைக்கிறாங்க. அங்க சூழ்நிலைகள் அனைத்தும் அப்படியே மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு நம்ம வாழ்க்கையில தெரியாதுன்னு ஒண்ணுமே இல்ல. இந்த தெரியப்படுத்துற காரியமுமே எதுக்குன்னா, நம்ம இருதயத்துல சமாதானம் வரும்படியாய். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்போ? அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, நம்ம இருதயத்துல என்ன வருதாம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம இருதயங்களையும், சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ நம்முடைய இருதயமும், சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும்போது, சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு எதிராய் வந்த சத்துருவை கால்களின் கீழே நசுக்கி போடுகிறாரு. இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் அவர் என்ன செய்யறாராம்? பரிசுத்தமாக்குகிறாராம். இந்த இடத்துல தேவன் நம்மள வச்சிருக்கிறாரு. நம்ம எதை குறிச்சு கவலைப்படணும்? இன்னும் அவரை பெருசா பார்க்காததுனாலதான், சூழ்நிலைகளை பெருசா பார்க்கிறதுனாலதான் அந்த சூழ்நிலைகள் இன்னும் மாறாத நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேல அவர் பெரியவர். God is bigger than any situation. மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ நம்ம பலத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றத முதல்ல என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு நம்ம போராடுறது எல்லாம் என்னன்னா, நம்ம பலத்துல எதையாவது சாதிச்சிடலாமான்னு எல்லார்கிட்டையும் பேசுறோம். இந்த காரியத்தை இதை இப்படி சரி பண்ணிடலாமா, அப்படி சரி பண்ணிடலாமான்னு அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள்ட்ட என்ன பேசலாம், என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் நம்ம முழு பலத்துல என்ன செய்யறோம்? நம்ம சுய பலத்துல போராடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும்.
அப்படி நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது எந்த இம்பாசிபிலிட்டி, எந்த சாத்தியமில்லாத காரியமும் அது சாத்தியமாகும். அப்போ எரேமியா 32:27 பார்க்கிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் கேட்கிறார், என்னால முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா? மறுபடியும் மறுபடியும் தேவன் இத பல இடங்கள்ல சொல்றதுக்கு காரணம், நம்ம ஃபோக்கஸ் அவர் மேல போகும்படியாய். எத்தனையோ வேதத்துல அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தியானித்த காரியம்தான் பார்த்துட்டு நம்ம இந்த பிரேயருக்குள்ள போகலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 20:12. எடுத்தவங்க வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். போதும்க்கா. அப்போ அங்க யோசபாத் ராஜா சொல்றாரு, அப்பா இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கிடையாது. ஹியூமன் ஸ்ட்ரென்த்ல எங்களுக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு என்ன செய்யல தெரியல. எங்களுக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும்னு எங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த யோசபாத் ராஜா அப்படியே தன்னுடைய கண்களை எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாரு? ஆண்டவர் மேல அங்க ஷிஃப்ட் பண்றத பார்க்கிறோம். அங்க அங்க அந்த ராஜாக்கள் எல்லாம் எதிர்த்து வந்த உடனே யோசபாத் என்ன செய்யறான்? பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவன் அவ்வளவு பெரிய ராஜா. உடனே தன்னுடைய சேனைகள் எல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சேனைகள் எல்லாம் கூட்டல. அவன் யார பார்க்க அந்த ஜனங்களை கூட்டுறான்? அவரை நோக்கி பார்க்க. அவ்வளவு பெரிய தேசத்துக்கு ராஜா யார பார்க்கிறாரு? கர்த்தரை பார்க்கிறார். அங்க என்ன நடக்குது? அங்க பார்க்கும்போது அதுக்கப்புறம் 15வது வசனம் 16 17 வாசிங்க. 14 15ல இருந்தே வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமரனாகிய எலியாவின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரனின் யாகாசியேல் என்னும் ஆசாபியேல் புத்திரரின் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருநேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்தரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்திற்கு பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேமும் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். இங்க ஜெபம் பண்றாரு, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு அவர் ஜெபம் தான் பண்றாரு. உடனே தேவன் வார்த்தையை அங்க அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் நாமும் ஜெபிக்கும் போது தேவன் வார்த்தைய வாக்குத்தத்தங்களா தேவ மனிதர்கள் மூலம் நமக்கு தர்றாரு. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு தர்றாரு. ஆனா இதை எவ்வளவு தூரம் இத நமக்குன்னு சொந்தமாக்கி அதை மாத்திரம் விசுவாசிக்கிறோங்கிறதுலதான்
அற்புதம் அடங்கி இருக்கிறது. இங்க எகாசியல் மூலமாய் அங்க வெளிப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்க பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இந்த யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்கிறார். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த யோசபாத் ராஜா, அவர் தேவன் மேல கண்ணை பதித்திருக்கிற அந்த யோசபாத் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் நேற்றுல இருந்து என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை. 20வது வசனம் வாசிங்கக்கா. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெகோனியாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகளின் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைக்கப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து அங்க போகும்போது யோசபாத் சொல்றாரு, நின்று யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்க கண் அவர் மேல வச்சிட்டீங்கன்னா அவர் வார்த்தைய மட்டும் நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். எகாசியல் மூலமா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தேவனிடத்துல இருந்து வந்திருக்குன்னா அந்த வார்த்தைய மட்டும் நம்புங்க, நீங்கள் சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒண்ணு செய்யறாரு. எனக்கு வார்த்தை வந்துட்டு என் யுத்தத்தை செய்ய போகிறது தேவன் தான், என்ன பயப்படக்கூடாது கலங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்லிட்டாரு. இனி யுத்தத்தை அவர் தானே செய்ய போறாரு, நானா செய்ய போறேன்னு சொல்லி அந்த யோசபாத் ராஜா அப்படியே அந்த வார்த்தையை நம்பி அவர் செய்கிற காரியம், துதிக்கிற அங்க ஒரு கூட்டத்தை முதல்ல அங்க நிறுத்துகிறத பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். முதல்ல சொல்றான், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு யோசபாத் ராஜா அங்க சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல தேவன் தம்முடைய வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலம் அங்க அனுப்புகிறார். அனுப்பின மாத்திரத்துல மறுபடியும் அவர் வார்த்தையின் மேலதான் அவர் கண் போக்கஸா இருக்குதே தவிர அந்த சுற்றி நெருங்கி நிற்கிற முற்றுகையிட்டு இருக்கிற அந்த ராஜாக்கள் மேல, அவர்களுடைய பலன் மேல, அவர்களுடைய இராணுவத்தின் சேனைய எதையுமே அவர் பார்க்கல. அவர் தானே எனக்கு யுத்தம் செய்ய போறாரு, நான் யார நிக்க வைக்க போறேன், பாடகர்களை நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோம், எதை சொல்றோம், இதுலதான் நமக்கு வெற்றியும் எல்லா காரியங்களும், நம்ம ஜெபங்களுக்கு பதில்களும் அடங்கி இருக்கிறது. காலை வேளையில தேவன் நம்ம கூட இடைப்படுகிற வார்த்தை இதுதான், போக்கஸ் என் மேல இருக்கட்டும் மகளே, நான் உனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நான், நீ தரித்து நின்று நான் உனக்காக செய்யும் காரியத்தை பார், கவலைப்படாத, பயப்படாத, கலங்காத. இந்த மாதத்துல தேவன் அந்த வார்த்தையை நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு டோட்டலா நம்முடைய கண்களை உலகத்தின் காரியங்கள்ல இருந்து எடுத்துட்டு அவரை பார்த்து, அவரை மேக்னிஃபை பண்ணி, அவரை பெருசா பார்த்து அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன காரியத்துல நமக்காக யுத்தம் செய்யணுமோ அதை அவர் செய்து நமக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். யோசபாத் ராஜாக்கு அவ்வளவு பெரிய ஜெயம், அவர் ஒண்ணுமே செய்யல, அவர்
போக்கஸ கர்த்தர் மேல மட்டும் வச்சாரு. சூழ்நிலைகளை தேவன் அங்க என்ன செய்யறாரு? கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அங்க உண்டாகிறதையும் பார்க்கிறோம். எப்ப நம்ம போக்கஸ் தேவன் மேல வைக்கிறோமோ, அந்த சூழ்நிலைகள் மாறுவது மாத்திரம் இல்லாம, நமக்கு மிகப்பெரிய நன்மைகளும் அங்க இருந்து உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அங்க மிகப்பெரிய கொள்ளை அவங்க பெற்றுக்கொண்டாங்களாம். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா, நம்ம ஹார்ட் வரணும்னா, நம்ம ஃபோக்கஸ் என்ன செய்யணும்? அந்த ஷிஃப்ட் ஆகணும். ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை நம் தேவனுக்கு இருக்கிறது. அவர் வார்த்தைய மாத்திரம் பிடித்து கொண்டு, அவர் வார்த்தையை மாத்திரம் சிந்தித்து, அவர் வார்த்தையை மாத்திரம் இருதயத்துல வைத்து, அவர் வார்த்தையை மாத்திரம் பேசி, அவரை மாத்திரம் பெருசாய் பாடி துதித்து கொண்டிருந்தாலே போதும். நம் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம இருதயத்தை இன்றைக்கு தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கேட்ட இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவருக்கும் 100 மடங்கு இந்த இருதயத்துல அந்த வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கும்படி நான் பிளஸ் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன்.